ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன, அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டது கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்தவர் முருகப்பெருமான். இந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தாங்க. வளர்ந்து தன்னுடைய அம்மா பார்வதி தேவியாரை பார்க்க ஓடி செல்கிறார்கள். பார்வதி தேவி அனைத்து 6 தலைகள் 12 கைகளுடன் கந்தனை ஒன்று சேர்க்கிறார். அப்ப சிவன் சொல்றாங்க, நீங்க ரொம்ப அற்புதமா முருகப்பெருமானை வளர்த்தீங்க அப்படின்னு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அன்றைய தினம் நீங்கள் கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்ற ஒரு வரத்தை தருகிறார். அதனாலதான் இந்த கிருத்திகைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த கிருத்திகையில நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு இந்த 6 பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக தான் உங்களுக்கு இருக்கும். இதுல நம்ம தீராத கடனை தீர்ப்பதற்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நாள். ஆடி கிருத்திகை எந்த நேரத்துல இருந்து துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று திங்கட்கிழமை மதியம் 2:40 துவங்கி நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. ஆக கிருத்திகையில் நாம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, பரணியோட நம்மளுக்கு விரதம் இருக்கணும். ஆக இன்றிலிருந்தே நீங்க விரதத்தை துவங்கி கொள்ள வேண்டும். எளிமையாக உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்றவங்க உப்பில்லாத உணவாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதம் அப்படிங்கிறது அவரவர்களினுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம். நாங்கள் விரதமெல்லாம் இருக்க முடியாதுமா, நாங்கள் வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். சரிங்க, இப்போ நாம செய்யக்கூடிய கோடி கடனையும் ஒரு நொடி பொழுதில் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இத கடன் தீரணும், சொந்த வீடு வேண்டும், நிலம் வேண்டும், வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் நடக்கணும்னு என்ன உங்களுடைய தேவைகள் இருக்குதோ அதை இந்த நேரத்துல இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முறையில நீங்க செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு 6 நாட்களில் நீங்க கேட்டது கிடைக்கும். இப்போ நல்ல வேலை கிடைக்கணும்னா 6 நாள்ல கிடைச்சிரும். இப்ப சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் நாளாகும். 6 நாள்ல நம்மளால வீடெல்லாம் கட்ட முடியாது. ஆனா அந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பையும் ஒரு செங்கலையாவது நீங்க வாங்குவதற்குண்டான ஒரு யோகத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் எந்த நேரத்துல செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது. அதனால இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா, நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும், ஏன் இந்த அளவுக்கு அந்த நேரத்தை நம்ம ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் ஓரையும் குளிகையும் இணையும் நேரம் இந்த 1:15 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்மளுக்கு ஆடி கிருத்திகையும் நம்மளுக்கு இணைகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியதுங்க. அதனால யாருமே இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க இப்ப இந்த நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போங்க. நாங்க என்ன செய்வது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல கூட வரும். ஒரு அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு நாம எழுத போறதுனால
கிரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ப்ளூ கலராக தான் வருங்க. ஆனால் நீங்கள் கிரீன் கலரில் எழுதுவது தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மேலே வந்து நீங்கள் ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கணுங்க. ஸ்டார் போட்டுட்டு நம்ம ஷட்கோண தீபத்துக்கு ஸ்டார் போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே தாங்க. இந்த சட்கோணம் வரைந்து ச ர ப ந பவ அப்படிங்கிறத மேலே வரைஞ்சிட்டு கீழே வந்து உங்களுடைய தேவைகள், உதாரணத்திற்கு நான் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை எழுதணும். 6 முறை எழுதிட்டு அந்த பேப்பருக்கு மேலே சுக்கு, ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு இந்த 6 பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த பதிவுலையும் நான் இந்த பொருளை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை வந்து இந்த சுக்கு நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து சுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சு நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த தவறும் கிடையாது. சரி, அந்த சுக்கை வந்து நீங்கள் எழுதியிருக்கிற பேப்பர் மேலே வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா அந்த சுக்கை உள்ளார வச்சே மடிச்சிருங்க. இது வந்து பண வசியத்தையும் நாம் என்ன தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அந்த தேவையை வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்குக்கு இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தாங்க ஸ்டார் வரைஞ்சு சோம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிட்டு இங்கே நான் உதாரணத்துக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை 6 முறை எழுதிட்டு இந்த பேப்பருக்கு மேலே சுக்க வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சுக்கு வந்து கீழே விழுகாதவாறு நீங்கள் மடித்து கொள்ள வேண்டும். அதை வந்து நல்லா உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தேவைகள் கோரிக்கைகள் எழுதியிருக்கிறீங்களோ அது நிச்சயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு பாதத்தில் வச்சிடுங்க. இதை வந்து எப்போ உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் நிறைவேறுகிறதோ அப்பொழுது இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கி விடலாம். இந்த சுக்கை வந்து ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும் உங்களுக்கு வந்து குளிகையும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் ஆடி கிருத்திகை அன்று நாம் செய்யும்போது நாம் என்ன செய்கிறோமோ அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். யாருமே இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு அமைதியாக உட்கார்ந்துட்டு முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு நீங்கள் ஒரு அன்ரூல் பேப்பரில் கிரீன் கலர் பேனா பென்சிலில் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி இது மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து அதை சுக்கை வந்து மடித்து நீங்கள் அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால பூஜை அறையில் வந்து வைக்க முடியாது. அந்த நேரத்தில் மனதார நீங்கள் உங்களுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் பர்ஸில் இதை வச்சுக்கோங்க. வீட்டுக்கு நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சிடுங்க. ஆனால் அந்த நேரத்தில் தாங்க நீங்கள் செய்யணும். செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த செஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சிடணும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவற விட்டுறாதீர்கள். ரொம்பவே அற்புதமான இந்த நேரம். பொதுவாக கடன்கள் உங்களுக்கு தீராத கடன்கள் இருக்குன்னா கூட என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படின்னு கூட நீங்க 6 முறை எழுதலாம். கோடி கடன் இருந்தா கூட ஒரு நொடி பொழுதில் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாருங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.